தென்காசி மாவட்டம் மாராந்தி கிராமத்தில் மரங்களை வெட்ட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 350 ஏக்கர் நிலத்தில் இருந்து அரிய வகை மரங்கள், பணப்பயிர்களை தனியார் நிறுவனங்கள் அழித்த விவகாரத்தில் மரங்களை வெட்ட தடை விதித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சரவணன், முழு விவரம். வணக்கம் அபிராமி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாராந்தை ஊராட்சி பகுதியில் கள்ளத்திக்குளம் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்தை சுற்றிலும் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய மா, நெல்லிக்காய், சப்போட்டா மரங்கள் மற்றும் பலா, தேக்கு மரங்கள் உட்பட பல பண பயிர்கள் அங்கு இருக்கிறது. தமிழ்நாடு மலை பாதுகாப்பு ஆணையம் என்று சொல்லப்படக்கூடிய ஹில் அத்தாரிட்டி கன்சர்வேஷன் HACA கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கள்ளத்திக்குளம் கிராமத்தில் 14 தனியார் நிறுவனங்கள் இணைந்து அந்த பகுதியில் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்காக பல ஆயிரக்கணக்கான பண பயிர்களை வெட்டி கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக கடந்த வாரம் நமது தமிழ் தினம் தொலைக்காட்சியில் பிரத்யேக வீடியோ காட்சிகளுடன் செய்திகள் வெளியாகியிருந்தது. தொல்லியல் துறை முன்னனுமதி இல்லாமல், மாவட்ட பசுமை கட்டிடத்தின் அனுமதி இல்லாமல், நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அனுமதி இல்லாமல் அளிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த மரங்கள் மற்றும் காட்டு விலங்குகள் குறித்த புகைப்படத்தை காட்டி அதனை தடுத்து நிறுத்த கோரி கள்ளத்திக்குளம் கிராம மக்கள் சார்பாக பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று மதுரை கிளை நீதிமன்றத்தில் இது விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் 16/9/2025 வரை மரங்களை வெட்டுவதற்கும் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்க வேண்டி தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய அடுத்த சில நாட்களுக்கு அங்கு மரங்கள் வெட்ட தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் இது குறித்து தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தென்காசி மாவட்ட வனத்துறை அலுவலர்கள் நேரில் வந்து ஆஜராகி இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட்டா நிலம் என்றாலும் காடுகளையும் விலங்குகளையும் அளிக்கக்கூடாது என்று இந்த இடைக்கால உத்தரவு வழங்கியதோடு வனத்துறை மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சியரை அடுத்த ஒரு வார காலத்துக்குள் அறிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.